திமுக தோல்வியை மறைக்கவே சனாதன பேச்சு என கோவையில் உதயநிதிக்கு எதிரான இந்து முன்னணி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சட்டசபைக்குள் ஒளிந்து கொண்டு பேசுகிறார் எனவும் எங்கு சென்றாலும் முற்றுகையிடுவோம் என எச்சரிக்கை விடுத்த இந்து முன்னணி மாநில செயலாளர் கிஷோர்குமார். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் புதிய சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்ட ஜே.சி.டி. பிரபாகர் வாழ்த்தி பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சனாதனத்தை, அதாவது இந்து மதம் ஒழிக்கப்பட வேண்டும் என பேசியுள்ளதை கண்டித்து தமிழகம் முழுவதும் இந்து முன்னணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக சிவானந்த காலனி பவர் ஹவுஸில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இந்து முன்னணி மாநில செயலாளர் கிஷோர்குமார், பாஜக தேசிய சிறுபான்மையினர் பிரிவு செயலாளர் வேலூர் இப்ராஹிம் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சனாதனத்தை ஒழிப்பேன் என்று கூறிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து இந்து முன்னணி மாநில செயலாளர் கிஷோர்குமார் பேசும்பொழுது, நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் படுதோல்வி அடைந்துள்ளதாகவும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த மு.க.ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட்டார் என்றும் இந்த தோல்வி மறைப்பதற்காக சட்டமன்றத்தில் பேசுகின்ற போது அந்த கட்சியினுடைய எதிர்க்கட்சியின் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சனாதன தர்மத்தை அழிக்க வேண்டும் என்று பேசியுள்ளார். அதை பேச வேண்டிய அவசியம் இல்லை. சட்டசபையில் அடுத்த 5 ஆண்டு காலம் ஆட்சியில் மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பேசாமல் பிரச்சனையை கிளப்பி உள்ளதாகவும், காரணம் என்னவென்றால் தோல்வியை மறைப்பதற்காக என்றும் எப்பொழுதெல்லாம் திமுகவிற்கு தோல்வி வருகின்றதோ ஒன்று ஹிந்தி எதிர்ப்பு எடுப்பார்கள் அல்லது இந்து எதிர்ப்பு எடுப்பார்கள். ஏற்கனவே உதயநிதி மீது பல்வேறு மாநிலங்களில் வழக்கு உள்ளதாகவும், கர்நாடக மாநிலத்தில் 1 லட்சம் ரூபாய் கட்டி ஜாமீனில் வெளியே வந்து உள்ளதாக கூறியவர், அதனால் சட்டசபையில் ஒளிந்து கொண்டு பேசுவதாகவும், மக்கள் மத்தியில் இன்று கொந்தளிப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறியவர், நாடு முழுவதும் இந்த பிரச்சனை எழுந்துள்ளது என்றும் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்துவதாகவும், உதயநிதி கைது செய்ய வேண்டும் என்றும் எதற்காக வேண்டி இப்பொழுது பேசுகிறார், இந்த ஆட்சி என்ன நடக்கிறது, ஆட்சிக்கு வழிவிட வேண்டும் என்றும், தோல்வியை பொறுப்பேற்காமல் அதற்கு மாறாக மக்கள் மத்தியில் ஒரு வன்மத்தை கிளப்ப வேண்டும், மத துஷ்பிரயோகம் செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்வதாகவும், உடனடியாக இதை கண்டித்து தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருவதாகவும் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் மாநில நிர்வாக குழு உறுப்பினர் சதீஷ், கோவை கோட்ட பொதுச் செயலாளர் பாபாகிருஷ்ணன், கோவை கோட்ட செயலாளர் உருவை பாலன், ராஜ்குமார், பாலகிருஷ்ணன், அசோக்குமார், மாவட்ட செய்தி தொடர்பாளர் தனபால் உள்பட 3500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் படுதோல்வி அடைந்துள்ளது. தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த மு.க.ஸ்டாலின் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டுள்ளார். இந்த தோல்வியை மறைப்பதற்காக சட்டமன்றத்தில் பேசுகின்ற போது அந்த கட்சியினுடைய எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதன தர்மத்தை அழிக்க வேண்டும் அப்படின்னு பேசியிருக்கிறார். இது பேச வேண்டிய அவசியம் இல்லை. சட்டசபையில அடுத்த 5 ஆண்டுகள்ல ஆட்சி என்ன நடக்கணும், மக்களுக்கு என்ன செய்யணும் பேசாம தேவையில்லாம ஒரு பிரச்சனையை கிளப்பி இருக்கிறார். காரணம் என்று சொன்னால் இவர்கள் தோல்வியை மறைப்பதற்காக. எப்பொழுதெல்லாம் திமுகவுக்கு தோல்வி வருதோ அப்போ ஒண்ணு இந்தி எதிர்ப்பு எடுப்பாங்க, இல்லைன்னா இந்து எதிர்ப்பு எடுப்பாங்க. இவர்கள் ஏற்கனவே இந்த உதயநிதி மேல பல்வேறு மாநிலங்களில் வழக்கு இருக்குது. இவர் ஏற்கனவே கர்நாடகாவில் 1 லட்சம் ரூபாய்க்கு ஜாமீன் கட்டி வெளியே வந்திருக்கிறார். அதனால சட்டசபையில் ஒளிஞ்சு பேசுறார். மக்கள் மத்தியில் இன்னைக்கு கொந்தளிப்பு ஏற்பட்டு இருக்குது. நாடு முழுக்க பிரச்சனை வந்திருக்குது. தமிழகத்தில் இன்னைக்கு இந்து முன்னணி சார்பிலே ஆர்ப்பாட்டம் நடத்துறோம். இந்த உதயநிதியை கைது செய்ய வேண்டும். எதற்காக போய் அவர் பேசுறாரு? இப்போ புதுசா ஆட்சி வந்திருக்குது. அந்த ஆட்சி என்ன நடக்குதுன்னு கூட இவருக்கு தெரியல. ஆட்சிக்கு வழிவிடணும். இவர்கள் தோல்வியை பொறுப்பேற்க வேண்டும். அதற்கு மாறாக மக்கள் மத்தியில ஒரு வன்மத்தை கிளப்ப வேண்டும், மத துஷ்பிரயோகம் பண்ண வேண்டும் சொல்லி முயற்சி பண்றாங்க. இந்த உதயநிதியை கண்டிச்சு இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் நடக்குது. தமிழக அரசு உடனே முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுப்பார் நாங்க நம்புறோம். அப்படி இல்லை என்றால் இந்த போராட்டம் விடிவரையும் உதயநிதி எங்க போனாலும் கண்டிப்பாக முற்றுகை போராட்டம் நடத்துவோம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். அவரு இந்த புஸ்தகம் என்பது அவர் விஷயம் தெரியாம சொல்றாரு, அவர் கொள்கையான்னு தெரியல. அதற்கு முதலமைச்சர் விளக்க கொடுக்கும்னு சொல்றோம் நாம. ஆனா முஸ்தபா நேற்று சொல்லிக்கிறாரு, அப்படி சொல்லல, எல்லா மதம் தேவைன்னு சொல்லிக்கிறாரு. அதுக்கு தமிழக வெற்றி கழகம் ஏற்கனவே சொல்லிக்கிறாங்க, எல்லாருக்கும் எல்லாம் சொல்லிக்கிறாங்க. அப்படி என்றால் இந்த எம்எல்ஏ மேல நடவடிக்கை எடுக்கணும்.